ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்னியா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து அடுத்த ஃபஸ்ட்டு டூர் போட்டிருப்பேன். அடுத்த ரெண்டாவது டூர் இது. அடுத்த எங்கன்னா ஊட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன செய்கிறேன் என்னென்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து சாப்பிட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே இட்லி தான் சொன்னோம். இட்லி தோசை அப்படி சாப்பிட்டுக்கிட்டோம். எனக்கு இட்லி வந்துட்டு பாருங்கள், இட்லி சூப்பராக இருந்தது. நாங்கள் இன்னொரு கடைக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே இல்லை, கன்றாவியாக இருந்தது, சாப்பிடவே முடியல. சாப்பாடும் ஒன்றும் சரியாகவே இல்லை. ஒரு ஹோட்டலில் போனோமா சாப்பிடவும் இதாக இல்லை. சரிண்ணா அப்புறம் ஆளுக்கு 2 இட்லி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இப்போ வந்து இந்த பார்க்கு மாதிரி பூவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே பூவாக இருக்கும். அந்த இது அழைச்சிட்டு போகிறேன்னாங்க. டிரைவர் இது பண்ணி இப்போ அழைச்சிட்டு போகிறோன்னாங்க. அந்த இது அழைச்சிட்டு போகிறேன்னாங்க. ஃபுல்லாகவே நல்லா இதாக இருந்துச்சு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மரமாக ஃபுல்லாக அப்படியே சூப்பராக இருந்தது. நம்ம வந்து போய் ஃபோட்டோ எடுக்க ஷூட்டிங் பாட்லாம் நல்லா தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதையும் வீடியோ எடுத்திருக்கேன், பார்க்கலாம். இப்போ வந்து இது ஃபுல்லாக மரம் ஃப்ரெண்ட்ஸ். மரமே சுற்றி நல்லா தான் இருந்தது. ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், நல்லா இருந்துச்சு. இந்த இடம் மட்டும் சூப்பராக இருந்தது. உள்ளே இறங்கி போனோம். ஆனால் இறங்கிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், ஏறுறதுக்கு அவ்வளோ சிரமமாக இருக்குது. ஆனால் வயசானவங்கலாம் ஏறி இறங்க முடியாது, சிரமமாக இருக்கும். சும்மா நம்ம மாதிரி யாராவது வயசானவங்க இல்லாமல் சும்மா இதாக இருந்தாங்கன்னா, சரி வயசு பிள்ளைங்க இதுமாரி மீடியமாக இருந்தாங்கன்னா ஏறி இறங்கிடலாம். நம்ம வயசானவங்களாம் சுத்தமாக ஏறி இறங்க முடியாது, மூச்சு இறக்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப கஷ்டப்படணும். அதுமாரி கன்சீவாக இருக்கிறவங்களும் ஏறி இறங்காதீங்க, ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ வந்து எப்படின்னா, நம்ம டிக்கெட் வாங்கிட்டு அங்கே செக் பண்ணிட்டு தான் விட்றாங்க. இங்கே டிக்கெட் வாங்கிக்கணும், டிக்கெட் வாங்கிட்டு இறங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி தான் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள், படி மாரி இது பண்ணி இருக்குது. பிடிச்சிக்கிட்டு ஏறணும், ஒருத்தவங்க பிடிச்சிக்கிட்டு இறங்கணும். இறங்குறப்ப ஈஸியாக இருக்குது, ஏறுறப்ப அப்படியே செங்குத்தாக இருக்கலாம், உங்களுக்கு அப்படி சிரமமாக இருக்குது. ஏறுறப்ப படி இருக்குது, நம்ம இறங்குறப்ப படி இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே வந்து அப்படியே மலையில் இறங்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ சிரமமாக இருந்தது, ரொம்ப இதாக இருக்குது, கஷ்டமாக இருந்தது கொஞ்சம். நல்லா எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இறங்குறப்ப இறங்கிட்டேன் ஈஸியாக, ஏறும் போது ரொம்ப சிரமமாக இருந்தது. சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த இது பண்ணுறது இதெல்லாம் ஃபோட்டோவுக்கும் நல்லா இருக்கும். இந்த இடம் வந்து ஃபோட்டோவுக்கு சூப்பராக பக்காவாக இருந்தது, செமையாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் போயிட்டு வாங்க. ஊட்டி போனீங்கன்னா இந்த பக்கம் போயிட்டு வாங்க, சூப்பராக இருந்தது எல்லாமே. அடுத்தது இது பார்த்துட்டு நாங்கள் ஷூட்டிங் எடுப்பாங்கள்ல அந்த இடத்துக்கு போயிட்டோம். இதை முடிச்சுட்டு அடுத்தது அந்த இதுக்கு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஷூட்டிங் ஸ்பாட்டுன்ட்டு ஃபுல்லாக அது பாருங்கள், மலை தான் ஃபுல்லாக ஏறினோம். அதுவும் மலையெல்லாம் ஏறி ஃபுல்லாக சுற்றி இப்படி 2 பக்கமும் இருக்குது. அப்படி நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா எனக்கு அங்கேயும் ஏறிட்டு இங்கேயும் ஏறினா ஏறவே முடியல என்னால். ரொம்ப டயர்டாக போயிடுச்சு. சுற்றி பார்க்கணுன்ட்டு தான் போனால், சுற்றி பார்க்கவே முடியல என்னால், டயர்டாக போயிடுச்சு. அப்புறம் அங்கேயே ஒரு ஐஸ் இருக்குது, அங்கேயே ஒரு ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு பாதி இருக்குது. அப்படியே சாப்பிட்டுட்டே அப்படியே எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டே போனேன். அப்புறம் வந்து ஃபுல்லாக அந்த இதெல்லாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக அந்த மலையில் இருக்கிறதுலேருந்து கீழே பார்த்தா அப்படியே இதாக இருந்தது ஷூட்டிங் பார்ட்ஸு. இது வந்து மழை பெய்கிறப்ப வந்து புல் அப்படியே அழகாக அந்த பாதை மட்டும் வளைஞ்சி வருமா. அந்த இது அதேமாரி செட்டு போட்டு இது பண்ணி அந்த இதெல்லாம் கொட்டா மாதிரி போடுவாங்களா, அதேமாரிலாம் போட்டு வச்சுருவாங்க. சூப்பராக இருக்குமா, புல்லாக இருக்குமா, ஃபுல்லாக 2 பக்கமும் ஃபுல்லாக இருக்கும். புல் அந்த பச்சை பச்சேர்னு புல்லாக இருக்குமா. புல் வந்து இந்த பாதை மட்டும் இருக்குமா, அப்படியே நம்ம நடந்து அழகாக சூப்பராக போகலாமா. அது வந்து நாங்கள் மழை பெய்கிறப்ப கொஞ்சம் இருந்தது, ஆனால் புல் இருந்துச்சு, லைட்டாக தான் இருந்துச்சு. நாங்கள் மழை போனப்போ செம மழை. நாங்கள் பஸ்ஸை இறங்குனோடனே மழை பெஞ்சுது, கொஞ்சம் தூர்னுச்சு. மறுநாளும் நைட்டு மழை. அதனால் நைட்டு போகல, நாங்கள் தெரியலை. நைட்டு செம மழை. அதுக்கப்புறம் நாங்கள் போய் இது பண்ணிவிட்டு நடந்து போயிட்டு இது பண்ணோம். தம்பியை எப்படி ஏறுறான் பாருங்க, அதே ஏறவே சிரமமாக இருந்தது. அந்த ஸ்லிப் என்னென்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்லிப் ஆகிட்டுன்னு வச்சுக்கிங்களேன், ரொம்ப சிரமம். எனக்கு வந்து கரெக்டாக இறங்குறப்ப கொஞ்சம் கால் மடங்கிடுச்சு. ரொம்ப எனக்கு கால் வலி ரொம்ப இதாகிடுச்சு, கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டு. வேறு மற்றபடி எந்த இதுவும் இல்லை, சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்.
இந்த பாருங்கள் இதுதான், இதுதான். இப்போ தம்பி வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஓடியாந்தாங்க. அப்புறம் வந்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை விட்டு கிளம்பிட்டு ஒரு பூங்கா, நான் மலர் காட்சி வீடியோ போட்டிருப்பேன். மலர் காட்சியோட அடுத்தது வந்து இது அழைச்சிட்டு போனார். இதுன்ற காரு சொல்லியிருந்தாம்மா. அப்போ வந்து அவர் அந்த இது நல்லாயிருக்கும், எல்லாமே இருக்கும் அப்படின்னாரு. சரின்ட்டு அங்கே போனோம். அங்கே போய் பார்த்து பூ ஃபுல்லாகவே ஊட்டி ரோஸ் தான். அப்புறம் அங்கே போனோம். அங்கே அது நல்லா இருந்துச்சு. இப்போ அருவி நீர்நீச்சல்னு இருக்குல்ல, அது ஃபுல்லாக போனோம். இது அடுத்தது போனோம். இதுக்கு அடுத்தது தான் அந்த பூவாக இருக்கும். இது வந்து ஃபுல்லாகவே இந்த மலை எல்லாம் அப்படியே தெரிகிற மாதிரி எல்லாமே ஃபுல்லாக அந்த இதே தெரிகிற மாதிரி சூப்பராக இருந்தது. ஆனால் எல்லாத்துக்கும் இதுக்கெல்லாம் போகிறப்ப டிக்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போகிறப்ப எல்லாமே டிக்கெட் தான். எதுவுமே ஃப்ரீன்னு கிடையாது, எல்லாமே டிக்கெட்டு தான். உள்ளே போகிறப்ப டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். அப்போ நாங்கள் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கப்போ அந்த சேரும் சதவீதமாக இருந்ததா, அதை சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாதி. அப்புறமா பாதி இந்த பக்கம் குறுக்க விட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்தாச்சு. இதேமாரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக தமிழ்நாடு ஊட்டி. இது அருவி வீச்சின்னு போட்டிருக்கு. அருவி நீச்சின்னா அங்கே உள்ளே இருக்குது. இது மலை ஃபுல்லாக மலை மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கீழே இறங்குறோம் பார்த்திங்கன்னா, ஸ்டெப்பு இறங்குறோம் பார்த்திங்களா, அந்த ஸ்டெப்பில் வந்து கீழே கடைசி வரையும் போகணும். கடைசி வரையும் போயிடணும்னா அங்கே வந்து தண்ணி ஃபுல்லாகவே தண்ணி இதாக இருக்கும். நான் வந்து அப்போ அந்த இதுவும் நான் அவ்வளோவா பாதி தான் போனேன், பாதி போகல. ஏன்னா மேலேயே இந்த இதுலேயே நல்லா சுற்றி பார்த்து சூப்பராக இருந்தது. எனக்கு பார்க்கவும் ஆசையாக இருந்தது. இங்கே நின்றுக்கிட்டு நிற்கிறாங்க பார்த்திங்களா, இப்போ பிள்ளைங்க மாதங்கள்லாம் அப்படி நிற்கும் போது அப்படியே சூப்பராக இருந்தது பாருங்கள். எப்படி அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நடக்கிறதுக்கு அவ்வளோதான் இருக்குது. ஆனால் இறங்கும் போது இதுலேருந்தே இறங்கலாம். கொஞ்சம் இறங்கும் போது நம்ம பார்த்து சேஃப்டியாக இறங்கணும், அவ்வளோதான். கால் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டுனா ரொம்ப சிரமம். கொஞ்சம் அந்த புல் இருக்கும், அந்த புல்லுலேயே கொஞ்சம் தான் நடந்து போயிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸு. இதை ஊட்டியை விட்டு எனக்கு இங்கே வரத்துக்கே மனசே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்தது. பாதி வெயில், குளிர், பனி, அந்த கிளைமேட்டுக்கே அப்படியே அழகாக சூப்பராக இருந்தது. ரொம்ப ஜாலியாக இருந்தோம். நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு இதுமாரி சூப்பராக இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஊட்டி போயிட்டு வாங்க. செமையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து கொஞ்சம் வயசானவங்களாம் போனீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது அந்த வண்டி இருக்கும்ல, ஒரு பேட்ரி வண்டி இருக்குல்ல, அதில் போய்க்கலாம். நடந்து போகாமல் அதில் போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்துட்டு அதை அடுத்தது வெளியில் வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் டீ காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதை விட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட்டு கிளம்பி இந்த இதுக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சொன்ன மலர் காட்சி மாதிரி மலர் பூலாம் இருந்ததில் ஒரு இதில் வீடியோ போன வீடியோவில், அந்த வீடியோவில் வந்து இந்த அதோட இது பெஸ்ட்டு, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இது நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதை அப்படியே பார்க்கவும் ஆசையாக இருந்தது. இந்த இது புதுசாக போட்டிருக்காங்க, இதுவும் போட்டிருக்காங்கன்னா அது மலர் காட்சின்னு அதுவும் போட்டிருக்காங்க. இது சூப்பராக இருந்தது. எல்லாமே பூ ஃபுல்லாக அந்த முயல், மயில் அந்த இதுலேயே செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவும் ஆசையாக இருந்தது. நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் அதேமாரி தான், இறங்குறது அப்படி ஏறது, படி ஸ்டெப்பு அந்த இதெல்லாம் எல்லாமே இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. படி ஸ்டெப்பும் இருக்குது, சறுக்கு மாதிரி அந்த இதுவும் இருக்குது. அதுலேயும் போய்க்கலாம், இதுலேயும் போய்க்கலாம். நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸு. சூப்பராக அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்படியே ஃபுல்லாகவே பூ தான். ஊட்டி ரோஸும்பாங்கள்ல, அதுமாரி எல்லா பூ வகையும் அதில் இருந்தது. ஊட்டி ரோஸு, செவ்வந்தி, செம்பருத்தி எல்லாமே, அந்த ஜெவந்தி எல்லாமே இருந்துச்சு. இது வந்து மலர் தண்ணி அருவி கொட்டும்பாங்களா, அந்த அருவி வந்து இல்லை, தண்ணி மழை இருந்துற அவசியம் அதை வைக்கல அப்படின்ட்டாங்க. இது அடுத்தது மீன் பாருங்கள், அந்த மேலேருந்து மீன் எடுத்தேன். ஏன்னா அந்த ஃப்ரிட்ஜு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரிட்ஜில் வந்து ஏறினோமா, அப்பா செம பயம் எனக்கு. மேலேருந்து கீழே பார்த்தா செம பயமாக இருந்தது. ஆனால் இப்போ பசங்க இது பண்ணி பார்த்துட்டாங்க, பசங்க ஏறி இறங்கி பார்த்துட்டானோ. எனக்கு இருந்தாலும் ஒரு பார்க்கவும் பயமாக இருந்தது. அப்படியே மேலேருந்து கீழே பார்க்குறப்ப அப்படியே அவ்வளோதான் இருந்துச்சு. நீங்கள் வந்து கீழே பார்க்காதீங்க, மேலேயே அப்படியே பார்த்துட்டே வீடியோ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு அப்படியே பார்த்தாலும் அங்கேருந்து வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு தான் சின்ன பசங்கள்லாம் வந்து இப்போது மேலேருந்து நின்றுட்டு குதிக்குதுங்க.
அப்பா தம்பி இது குதிக்காதீங்கப்பா பயமாக இருக்குது அப்படின்னோடனே அப்புறம் டப்புன்னு கிடுன்னு இறங்கி போயிட்டேன். அப்புறம் வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு நான் டப்புன்னு இறங்கி போயிட்டேன். ஏன்னா எனக்கு பயம் வந்துருச்சு. ரொம்ப மேலேருந்து கீழே பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அதனால் அங்கே பாருங்க எப்படி இருக்குது, அந்த வீடியோ எடுக்கவே பயமாக இருந்துக்கிட்டே உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இறங்கி வந்தேன். அப்புறம் ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து அந்த இதுலேருந்து ஏறி ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம்னா சூப்பராக அந்த மலை இதெல்லாம் சூப்பராக இருந்தது. பனி மேகம் அந்த மேகம் போகிறதெல்லாம் சூப்பராக இருந்தது. அது வந்து வீடியோ எடுக்க நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த காரில் வந்துட்டு இருந்தோமா, சுத்தமாக கிளைமேட்டுக்கு அதுக்கும் சுத்தமாக தெரியாது அப்படிங்கிறதுக்காக நான் எடுக்கலை. அதனால் அப்படியே விட்டுட்டேன். இப்போ போய் அந்த இதில் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரிட்ஜு மேலே ஏறி போயிட்டுருக்கோம் நடந்து. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதை பார்க்குறதுக்கு ஆசையாக தான் இருந்தது. ஆனால் அதில் ஏறி நடக்கும்போது தான் பயமாக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. ஆனால் பார்க்கும்போது ஆசையாக இருந்துச்சு. பசங்களாம் அப்புறம் சரி வாங்க போகலாம் அப்படின்னுட்டு அப்புறம் அழைச்சிட்டு போனாங்க. அப்புறம் போய் பார்த்து இது பண்ணிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ஜாலியாக இருந்தது. அந்த ஃப்ரிட்ஜு மட்டும்தான் பயமாக இருந்தது, மற்றபடி எல்லாம் ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக என்ஜாய் பண்ணணும். ஆனால் எங்களுக்கு வரத்துக்கே மனசு இல்லை. சூப்பராக அவ்வளோ இதாக ஜாலியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அங்கே ஒரு இதாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த பூ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து இறங்கி வந்தோம். அந்த பூ இருந்தது. அந்த பூ ரோஸு எல்லாமே, இந்த சூரியகாந்தி பூ அதெல்லாம் எப்படி பாருங்கள், சூரியன் வந்து எங்கே அடிக்குதோ அந்த மாறும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று ஒன்று அப்படியே எடுத்து இது பண்ணிட்டு வந்தேன். வீடியோ வந்து நான் இதை எடுக்கும்போது என்னோடது சார்ஜர் இல்லாமல் ஸ்டோரேஜே அதிகமாகிட்டு சார்ஜரும் இல்லை, கம்மியாக இருந்தது. அப்புறம் அவங்க செல்லேருந்து எடுத்தேன். அப்புறம் இப்போது இது பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். செல்லு தான் இருக்கா அப்படின்ட்டு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ஒன்று ஒன்று பார்க்கவும் ஆசையாக இருந்தது. பூலாம் இதெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது பாருங்கள். அப்படியே அழகாக ஒத்தாப்பில் எல்லாம் கலர் கலராக பூ அப்படியே பூத்துது பாருங்க. ஊட்டி ரோஸ் மாதிரி ஃபுல்லாக அப்படியே ஒத்தாப்பில் படர்ந்து இது வச்சுருந்தாங்க. அது வந்து ஒரிஜினல் அந்த பச்சை இலை மாதிரியே தெரியல. அந்த மேலே வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அந்த முயல் டெடிபேர்லாம் வச்சுருந்தாங்களா, அது வந்து பச்சையாக இருக்குது. ஆனால் வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. இதெல்லாம் சைடில் வச்சுருக்காங்க பாருங்கள். இது நடுப்புற இருக்கிற பூ தான். இது சுற்றி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பச்சையாக, அந்த பார்ட்ருக்கு வந்து பூ மாதிரியே தெரியல. அது அந்த பச்சை இலை மாதிரியே தெரியல, பிளாஸ்டிக் டிசைன் கொடுத்துருக்க மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது, நல்லா இருந்துச்சு. அது உள்ளே இருக்கிறது பூ தான். அந்த பச்சையாக சுற்றி பார்ட்ரு கொடுத்துருக்கிறது அது இலை மாதிரியே தெரியல, நல்லா இருந்துச்சு. ஆனால் பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சூப்பராக இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தது என்னான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இது பாருங்கள், அவ்வளோகா நடுப்புற ஒரு பூ, அடுத்த 2வது பூ, அப்புறம் 3வது பச்சை இலை அப்படியே போட்டு பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆனால் மெனக்கட்டு தான் நான் செய்யணும். இதெல்லாம் சூப்பராக இருந்தது. பராமரிக்கிறதும் ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் நல்லா இது பண்ணாங்க, நல்லா பார்த்தோம், நல்லா சூப்பராக ஜாலியாக இருந்தது. ஆனால் நீங்கள் வந்து காரு வேனு எடுத்திங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுமாரி நாங்கள் பாஸ் எடுத்துட்டோம். அதனால் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிட்டோம். பாஸு அங்கே போய் எடுத்துக்கிட்டோம். அங்கே போய் காரில் எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஜாலியாக இருந்தது. கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை விட்டு பார்த்து சுற்றி பார்த்துட்டு ஒரு 7 மணி இருக்கும், 7 7:30 இருக்கும். கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.